லில்லியின் தைரியம். லில்லி தனது படுக்கையறையில் உள்ள அலமாரியை பார்த்து எப்போதும் பயப்படுவாள். துருப்பிடித்த கைப்பிடியுடன் ஒரு பழைய மரக்கதவு கொண்ட அலமாரி. இரவில் வீடு அமைதியாக இருக்கும்போது அலமாரி உள்ளே இருந்து அழுகிற சத்தம் கேட்கும். ஒரு நாள் இரவு அலமாரியில் மறுபடியும் அழுகிற சத்தம் கேட்டது. அவள் ஒரு மின்விளக்கை பிடித்து அலமாரியை நோக்கிச் சென்றாள். அவளது இதயம் படபடத்தது. ஆழ்ந்த மூச்சை இழுத்து அலமாரி கதவை திறந்தாள். உடனே அழுகிற சத்தம் நின்றது. அலமாரி ரேக்கில் தொங்கியபடி சில பழைய துணிகள் இருந்தது. பதட்டமான துணிகளை விலக்கி பார்த்தாள். அங்கு ஒன்றுமில்லை. அதனால் அவள் அலமாரியின் கதவை மூடிவிட்டு திரும்பியதும் மறுபடியும் அழுகிற சத்தம் கேட்டது. அவள் முதுகுத்தண்டில் குளிர்ச்சியாக உணரியது. மெதுவாக அவள் ஒளிரும் விளக்கை அலமாரி கதவை திறந்து காட்டினாள். அலமாரியில் இருந்த துணியின் நடுவே ஒரு பேயின் வெளிர் எலும்பு கை நீட்டியது. லில்லி அலறியடித்து கதவை சாத்திவிட்டு மீண்டும் தன் படுக்கைக்கு ஓடிச் சென்று தலைக்கு மேல் வைத்திருந்த போர்வையை எடுத்து போர்த்திக் கொண்டாள். பின்னர் அழுகிற சத்தம் நின்றது. மறுநாள் காலையில் அவள் பெற்றோரிடம் சொன்னாள். ஆனால் பெற்றோர்கள் சிரித்தபடி, லில்லி, அது நிஜமில்லை, உன் கற்பனை என்று சொல்லி அவர்கள் சிரித்தனர். அன்றிரவு மீண்டும் அழுகிற சத்தம் கேட்டது. இந்த நேரத்தில் அலமாரி கதவு மெதுவாக தானே திறந்தது. அவள் மீண்டும் அந்த அறையில் தூங்கவே இல்லை. தொடரும்.